அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது டெஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்பா. அதாவது ஒரு பக்க அளவில் விடை தருக. இது குறித்து இலக்கணம் சார்ந்த மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம்பா. அதன்படி இன்றைக்கு அமைகின்ற வினாத்தாளின் எண் 5. அதே சமயம் இந்த வினாத்தாள் முழுக்க முழுக்க அகப்பொருள் சார்ந்த வினாத்தாள்பா. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நினைவுபடுத்துகின்றேன்ப்பா. நம்முடைய விடையானது எப்பொழுதும் எளிமையாகவும் தெளிவாகவும் அதே சமயத்தில் கருத்து செறிவுடனும் சான்று அல்லது மேற்கோள் கொடுத்தும் அமைந்திருத்தல் வேண்டும். அதுதான் நம் மதிப்பெண் பெறுவதற்கான சிறந்த வழி. சரிங்களா? இப்போ இந்த வினாத்தாள்ல என்னென்ன வினாக்கள் காண இருக்கின்றோம். தமிழரின் அகப்பொருள் பற்றி தொல்காப்பியர் கூறும் கருத்துக்கள் யாவை? இறையனார் அகப்பொருள் உரை குறித்து சிறு குறிப்பு வரைக. நம்பி அகப்பொருள் குறித்து நீ அறிந்த கருத்துக்களை பட்டியல் இடுக. தொல்காப்பியர் குறிப்பிடுகின்ற கருப்பொருள் குறித்து விளக்கம் தருக. சரிங்களா? இப்ப இவற்றிற்கான விடைகளை எல்லாம் எவ்வாறு நாம் எழுதலாம்? அதற்கான குறிப்புகள். தமிழரின் அகப்பொருள் பற்றி தொல்காப்பியர் கூறும் கருத்துகள். தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னாக்கும் பொருள் அதிகாரத்தில் அகத்திணையியல், களவியல், கற்பியல், பொருளியல் என்று 5 இயல் வகுத்து கூறுகின்றது. அதாவது நம்ம மனிதருடைய தமிழருடைய அகப்பொருள் வாழ்க்கையை குறித்து இந்த இயல்கள் எல்லாம் அது கூறுகின்றது. சுமார் 240 சூத்திரங்கள் இருக்கின்றன. தமிழர் வாழ்வினுடைய 2 பெரும் பகுதிகளை, அதாவது அகம் புறம் செல்வம், அதில் இந்த இதுல பார்த்தீங்கன்னாக்கா அகம் பற்றி அது தெளிவாக கூறுகின்றது. வாழ்வின் பல்வேறு கூறுகளை ஆராய்ந்து கூறும் பகுதியாக இந்த பகுதியானது விளங்குகின்றது. அகத்தினையை 7 ஒழுக்கங்களாக அவர் கூறுகின்றார். அதாவது கைக்கிளை, அப்புறம் முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை, இறுதியாக பெருந்திணை என்று 7 ஒழுக்கங்களை அமைக்கின்றார். தலைவனும் தலைவியும் அன்பு கொண்டு வாழ்கின்ற இல்லற வாழ்வை அகம் என்று வகுத்து, இந்த நடுவுல இருக்கு பார்த்தீங்களா, முல்லை, குறிஞ்சி, மருதம் சொல்லி அந்த 5 வகை நிலங்களை அன்பின் 5திணை என்று அமைக்கின்றார். அப்ப அதற்கு அடுத்து, அதாவது முதலாவதாக இருக்கின்ற கைக்கிளையினை பொருந்தா காமம் என்றும், பெருந்திணையினை முதலாவதாக அமைக்கின்ற கைக்கிளையினை ஒருதலை காமம் என்றும், பெருந்திணையினை பொருந்தா காமம் என்றும் அவர் அமைக்கின்றார். அதனால்தான் அவர் 7 ஒழுக்கங்கள் என்று கூறினாலும் நடுவில் அன்பின் 5திணையை அமைத்திருக்கின்றார். சரிங்களா? அதே போன்று வரைவிற்கு முன்னர் தலைவன் தலைவி இருவரும் அன்பு செலுத்தி வாழ்கின்ற களவு வாழ்க்கை. வரைவு என்றால் திருமணம் என்று பொருள். வரைவிற்கு பின்னர் அன்புடனும் ஊடியும் வாழ்கின்ற வாழ்க்கை கற்பு வாழ்க்கை என்றும் அவர் அமைக்கின்றார். அதே சமயம் இதனுடைய பின்னணியில் இயற்கை பொருள்களை வைத்து அவர் எழுதுகின்றார். அதாவது என்னென்ன அப்படின்னாக்கும் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று அவற்றை அமைக்கின்றார். முதற்பொருள் என்னும் பொழுது நிலம், காலம் ஆகியவற்றையும், கருப்பொருள் என்னும் பொழுது தெய்வம் முதலானவற்றையும், உரிப்பொருள் என்னும் பொழுது அவ்வளவு நிலத்து வாழும் மக்களின் ஒழுக்கங்கள் இவை என்று வகுத்தும் இவ்வாறாக தொல்காப்பியமானது அகப்பொருள் வைத்து கூறுகின்றது. சரிங்களா? அடுத்து 2வது வினாப்பா. இறையனார் அகப்பொருள் உரை குறித்து சிறு குறிப்பு வரைக. நன்றாக கவனிங்க. உரை குறித்து கேட்கின்றார்கள் வினா. இது அகப்பொருளுக்கான இலக்கண உரை நூல். களப்பிரர் கால இறுதியில் தோன்றிய நூல். சங்க இலக்கியத்தில் பொங்குதேர் வாழ்க்கை அம்சிறை தும்பி அப்படிங்கிற பாடலை பாடியவர் இறையனார் தானா அல்லது வேறு புலவரா என்கின்ற ஆராய்ச்சி இன்றும் தொடர்கின்றது. இந்த இறையனார் அகப்பொருள் பார்த்தீங்கன்னாக்கா 60 சூத்திரங்களை கொண்டு விளங்குகின்றது. அன்பின் 5திணையை பற்றி மட்டும், அதாவது களவியல், கற்பியல் என்று 2 பகுதிகளில் அது அமைத்து கூறுகின்றது. தொல்காப்பியர் கைக்கிளை பெருந்திணை என்று அவர் கூறினார் இல்லைங்களா? அதை அவர் என்ன செஞ்சாரு? அகத்தில் வைத்தார். அதனால்தான் 7 திணைகள் சொல்லி. ஆனால் புறப்பொருள் வெண்பாமாலையானது இந்த கைக்கிளை பெருந்திணையை புறப்பொருள் திணையாக அது வைக்கின்றது. அதான் புறப்புறம் என்கின்ற இயலில் வைக்கின்றது. அதனால இந்த இறையனார் அகப்பொருள் நூலானது இந்த கைக்கிளை பெருந்திணை பற்றி கூறாமல் விட்டு இருக்கலாம் என்று கூறுவர். சரிங்களா? இந்த நூலிற்கான உரை ஆசிரியர் பெயர் அறிய இயலவில்லை. இருந்தாலும் இதனை இணைத்துத்தான் இறையனார் அகப்பொருள் உரை என்று
குறிப்பிடுகின்றனர். சரிங்களா? அடுத்து நம்பி அகப்பொருள் குறித்து நீவிர் அறிந்த கருத்துக்களை பட்டியல் இடுக. நூலை இயற்றியவர் நாற்கவிராச நம்பி. அதனால் இந்த நூல் நம்பி அகப்பொருள் என்றே கூறப்படுகின்றது. நூலின் ஆசிரியர் சமணர். காலம் 13ஆம் நூற்றாண்டு. பாண்டியன் குலசேகரன் அவையில் இந்த நூலானது அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இந்த நூலில் பார்த்தோமானால் அகத்திணையியல், களவியல், வரைவியல், கற்பியல், ஒழிவியல் என்று 5 இயல்களாக பிரித்து அகப்பொருள் கருத்துக்களை வரிசைப்படுத்துகின்றது. தொல்காப்பியத்தினுடைய அகப்பொருள் இலக்கணம், அதே சமயத்துல பாண்டிக்கோவை மற்றும் திருக்கோவையார், இந்த 3 கருத்துக்களை வைத்துக் கொண்டுதான் அந்த இலக்கிய மரபுகளை தழுவித்தான் இந்த நம்பி அகப்பொருள் நூலானது இயற்றப்பெற்றிருக்கின்றது. இந்த நூலினுடைய மேற்கோள்கள் யாவும் தஞ்சை வாணன் கோவையினுடைய முழு பாடல்களையும் எடுத்து கையாண்டு இருக்கின்றது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாப்பா. இது ஒரு மதிப்பெண் வினாவிலையும் இந்த வினா வரலாம். சரிங்களா? நம்பி அகப்பொருளினுடைய மேற்கோள் பாடல்கள் எந்த நூலிலிருந்து எடுத்து ஆளப்பட்டுள்ளன அப்படின்ட்டு தஞ்சை வாணன் கோவை மட்டும்தான். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு நூல் வெவ்வேறு நூல்களிலிருந்து மேற்கோள் எடுத்து ஆண்டிருக்கும். ஆனால் நம்பி அகப்பொருள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு நூல் மட்டும்தான் எடுத்து ஆண்டிருக்கும். சரிங்களா? அடுத்து இறுதியான வினாப்பா. தொல்காப்பியர் குறிப்பிடும் கருப்பொருள் குறித்து விளக்கம் தருக. கருப்பொருள் அப்படின்னாக்கும் இடத்தையும் காலத்தையும் குறித்து தோன்றுகின்ற பொருள் என்று தொல்காப்பியர் வரையறுக்கின்றார். அதற்காக அவர் என்ன செய்கின்றார்? தெய்வம் முதலான பொருள்களை பட்டியலிடுகின்றார். இதில் கூறப்படுகின்ற கருப்பொருள்கள் வெவ்வேறு இடங்களில், வெவ்வேறு காலங்களில், வெவ்வேறு வகையாக அமைகின்றன என்று. இதற்கான சூத்திரம் ஒன்று பார்த்தோமானால், தெய்வம் உணாவே மா மரம் புல் பறை செய்தி யாழின் பகுதியுடைய தொகை அவ்வகை பிறவும் கருவன மொழிப என்று அகத்திணையியல்ல பார்த்தீங்கன்னா 20வது சூத்திரத்தில் இவ்வாறாக அமைக்கின்றார் தொல்காப்பியர் கருப்பொருள் குறித்து. சரிங்களா? இவற்றை பற்றி தொல்காப்பியர் விரிவாக எடுத்துரைக்கவில்லை. இதற்கு இந்த நிலத்துக்கு இந்த பொழுது அப்படின்னு சொல்லி அவர் விரிவாக உணர்த்தவில்லை. ஆனால் இளம்பொருண உரையின் மூலமாக இவற்றை நாம் தெளிவாக அறிய முடிகின்றது. சரிங்களா? அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தோம்னா பூஞ்சி நிலத்துக்குரிய கடவுள் முருகன். அந்த மாதிரி அந்த நிலத்தில் வாழ்கின்ற மக்கள் பார்த்தோமானால் வேடன் இல்லைங்களா? தொழில் என்று பார்க்கும்போது தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல். அதே மாதிரி அவர்களுக்குரிய பண் என்று கூறும்போது, ஏன்னா புல் பறை செய்தி யாழ்னா குறிப்பிடுகின்றார். எனவே அதனுடைய யாழ் பார்த்தோமானால் குறிஞ்சி யாழ், பண் சாதாரி பண். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நாம் இளம்பொருள் உரையின் மூலமாக அறிய முடிகின்றது. சரிங்களா? இந்த அகப்பொருள் அதாவது நிலம் பொழுது, அதே சமயத்துல நம்பி அகப்பொருள் கூறுகின்ற கருத்துக்கள், இதற்கான வீடியோக்கு ஒவ்வொன்றும் தனித்தனி தலைப்புல நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றனப்ப. அவற்றின் இணைப்பை திறன் இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். சரிங்களா? உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் கொடுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.